Hi guys, welcome to Tamil Movie Entertainment. இன்னைக்கு நாம என்ன மூவி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 2023ல ரிலீஸ் ஆன கோல்ட் மீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி தாங்க பார்க்க போறோம். ஓகே வாங்க guys வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண தோணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மாட்டிக்கிட்டே வீடியோக்குள்ள வந்துடுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பனிகள் நிறைஞ்ச ஒரு அடர்ந்த காட்டை காட்டுறாங்க. அப்ப பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த காட்டுக்குன்னு ஒரு தனி கதை இருக்குது. என்னன்னா இந்த காட்டுக்குள்ள ஏகப்பட்ட ஆவிகள் இருக்குது. ஆனா அந்த ஆவிகளுக்குள்ளே ஒரு தனித்துவமான தன்மை இருக்குது. அந்த ஆவிகள் நல்ல மனிதர்களை வேட்டையாட மாட்டாங்க. ஆனா பதிலுக்கு கெட்ட மனிதர்கள் இந்த காட்டு பக்கமே வர முடியாது. ஏன்னா இந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஆவிகள் கெட்ட மனிதர்களை மட்டும்தான் வேட்டையாடும். யாராவது கெட்ட மனிதன் தப்பி தவறி இந்த காட்டுக்குள்ள வந்துட்டான்னா ஃபர்ஸ்ட் அந்த ஆவி கெட்ட கனவுகளை அந்த மனிதனுக்கு கொடுத்து கொஞ்ச நேரத்துல அது உண்மையா வந்து அவனை வேட்டையாடிடும். அப்படி என்று இந்த காட்டை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு காரை காட்டுறாங்க. இந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்குது போல. கொற்ற பணியில கார் நகர முடியாம நின்னுகிட்டு இருக்குது போல. அது மட்டும் இல்லாம காருக்கு பக்கத்துல ரத்தமா இருக்குது. இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னாச்சுன்ற மாதிரி காட்டுறாங்க. ஒருத்தன் கார்ல வந்து ஏறான் இல்லையா, இவனுடைய பேர் வந்து டேவிட். வேக வேகமா ஒரு ட்ரிப் போயிட்டுக்கிட்டு இருக்கான் போல. போகும்போதே நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி சுத்தியுமே பனி படர்ந்து இருக்குது. அதனால நீங்க எதுவுமே ஷார்ட்கட் ரூட்ல எடுக்காதீங்க, டைரக்டான ரூட்ல போங்க. ஏன்னா பனி நிக்கிறதுக்கு இன்னும் 2-3 நாள் ஆகும் போல. இதுலயே மாட்டிக்கிட்டா உங்களுக்கு தான் ரிஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இந்த டேவிட் வந்து போய்கிட்டு இருக்கா. அப்படி போய்கிட்டு இருக்கும் போது தான் ஒரு காஃபி ஷாப் பாக்குறான். சரி ஓகே, இப்படி கொற்ற பனியில ஒரு காஃபி சாப்பிட்டு போனா நல்லா தானே இருக்கும் அப்படி நினைச்சிட்டு அந்த காஃபி ஷாப் பக்கத்துல வண்டியை விட்டுறான். இப்ப அப்படி அந்த காஃபி ஷாப்குள்ள இருக்கிற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க வந்து வெயிட்டரா ஒர்க் பண்றாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். பேர் வந்து ஏன்னா. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கூட ஒர்க் பண்றவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பனி வந்து போக போக அதிகமாகிட்டே போகுது, அதனால நான் கொஞ்சம் வீட்டுக்கு சீக்கிரமா போயிடுறேன், நீ கடையை பாத்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட. அப்பதான் நம்ம ஹீரோயின் அவங்களோட போன் எடுத்து பாக்குறா. பார்த்தா 13 மிஸ்டு கால் வந்திருக்குது. அதுலயும் ஒரு மெசேஜ் வந்திருக்கு, இந்த மாதிரி நீ என்னுடைய போனை எடுக்க மாட்டியா, நான் வந்தேன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல அப்படின்னு யாரோ மிரட்டி மெசேஜ் பண்ணிருக்காங்க. சோ அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தான். அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்கும். ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருப்பாங்க. அவர் தான் மறுபடியும் கால் பண்ணிருக்காரு போல. அப்படியே பயத்துல பாத்துக்கிட்டு இருக்கும் போது தான் கரெக்டா நம்ம டேவிட்டும் வந்து உள்ள உட்கார்றா. உடனே ஹீரோயினும் டேவிட்டை பார்த்து சார் நீங்க என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்கும் போது அவனும் என்ன கேக்குறான்னா இந்த மாதிரி மீல்ஸ் ரெடியா இருக்கா அப்படின்னு கேட்டது. சார் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, இங்க வேலை செய்யற குக் வந்து புயல் அதிகமான காரணத்தினால சீக்கிரமா கிளம்பிட்டாரு. சோ மீல் வந்து ரெடி ஆகல, பதிலுக்கு நீங்க வேணா ஏதாவது ஒரு குக்கி சாப்பிட்டு பாருங்களேன், நல்லா இருக்கும் அப்படின்னு ஐடியா கொடுக்க நம்ம டேவிட்டும் சரி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிடுறான். அப்படி கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயின் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. அப்ப ஹீரோயினோட கையில அடிபட்டு இருக்கிறத பாக்குறான். உடனே நம்ம ஹீரோயின் வந்து மறைச்சு வச்சுக்கிறாங்க. ஆனா அப்படி மறைச்ச கொஞ்ச நேரத்துல ஹீரோயினோட பயம் இன்னும் அதிகமாகுது. என்னன்னு பார்த்தா வெளியில ஒரு கார் வந்து நிக்குது. இது வேற யாருடைய காரு கிடையாது, இவளுடைய எக்ஸ் ஹஸ்பண்டுடைய காரு தான். சோ அப்படி பயத்திலே பாத்துக்கிட்டு இருக்கும் போது உள்ள இருந்த அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் வேற கோவத்திலே வெளியே வர. ஐயோ இவன் உள்ள வந்தா ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுவானே அப்படி என்று ஹீரோயின் வெளியே ஸ்டாப் பண்ண பாக்குறாங்க. ஆனா அவன் நம்ம ஹீரோயின் உள்ள தள்ளிட்டு வந்துட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய போனை எடுக்க மாட்டேன், உனக்கு என்ன அவ்வளவு தைரியம் வந்துருச்சா, இன்னைக்கு நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு, என்னுடைய பொண்ணே நீ எனக்கு பார்க்க விட மாட்டியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது தான் நமக்கு தெரியுது. சோ ஹீரோயினுக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்கிறா. அவளை பார்க்கத்தான் இந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் ஆசைப்பட்டு இருப்பான். ஆனா கோர்ட் ரூல் படி இந்த மாதிரி அடிக்கடி மீட் பண்ண கூடாது போல. ஏன்னா இந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து அதிகமா ட்ரிங்க் பண்றதுனால. சோ அதனால நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா இங்க பாருங்க, கோர்ட் ரூல் படி இந்த மாதிரி என்கிட்ட ஹாஷா எல்லாம் பிஹேவ் பண்ண கூடாது, இது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா அப்படி என்னது கோட்டாவது ஏதாவது எதுனாலும் நான் பாத்துப்பேன் அப்படின்னு ஹீரோயினை பிடிச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கும் போது சோ இதெல்லாம் பார்த்த நம்ம டேவிட்டும் வந்து சார் நீங்க பண்றது ரொம்பவே தப்பு, இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு இவ்வளவு நேரமும் அமைதியா இருந்தவன் வாயை கொடுத்து வம்ப விலைக்கு வாங்கிடுறான். ஓ என் பொண்டாட்டிக்கிட்ட எப்படி பேசணும்னு நீ எனக்கு சொல்லி தரியா, யார்டா நீ அப்படின்னு அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் நம்ம டேவிட் பக்கம் வர ஆரம்பிக்கிறான். சோ நம்ம டேவிட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுப்பானவன் மாதிரி தெரியுது, அமைதியா பிராக்டிக்கலா பார்க்கவும். ஆனா அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ரகட்டான ஒரு பர்சனா தெரியறான் இல்லையா. அவன் என்ன பண்றான்னா நேரா நம்ம டேவிட் கையில இருந்த காஃபியும் தட்டி விட்டுட்டு டேவிட் சாப்பிடுறதுக்காக வச்சிருந்த குக்கிலையும் துப்பிட்டு இப்ப சாப்பிடுறா, உனக்கு என்ன அவ்வளவு திமுறா, நான் யாரு தெரியுமா அப்படின்னு கத்தியெல்லாம் எடுக்கிறான். ஆனா நம்ம டேவிட் ரொம்ப பொறுமையா என்ன பதில் சொல்றான்னா இங்க பாருங்க சார், இப்ப உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது தான். ஒன்னு என்ன அட்டாக் பண்ணி கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய் உங்களுடைய பொண்ணை நிரந்தரமாவே பார்க்க முடியாம இருக்கலாம், இல்லனா இங்க இருந்து அமைதியா போய் உங்க பொண்ணை பாக்குறதுக்காக ஏதாவது ஒரு சூழ்நிலையை நீங்க ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல. சோ இவ்வளவு பிராக்டிக்கலா பேசுறான் இல்லையா. சோ அதனால இந்த ரகட் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் பயந்துடுறான். ஏன்னா இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணா இவனை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பொண்ணை பார்க்கவே முடியாது. இப்படி பொண்ணுடைய பேரை சொல்லி மிரட்டினதால அவனும் கொஞ்சம் பயந்துடுறான். சோ
இப்ப நான் போறேன், ஆனா உனக்காக இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா டேவிட்டோட காரை ஒரு எத்து விட்டுட்டு போறான். சோ அந்த சைட் மிரர் இருக்குல்ல அது வந்து உடைஞ்சு போகுது. இருந்தாலும் அந்த ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிட. சோ இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு வந்து நிம்மதியா இருக்குது. சோ நம்ம ஹீரோயின் டேவிட் கிட்ட வந்து தேங்க்யூ சார், என்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினதுக்கு. நீங்க மீல் தானே கேட்டீங்க, அதை நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சந்தோஷப்பட்டு அதை பண்றதுக்காக ரெடி ஆகுறாங்க. இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா டேவிட் வந்து அங்க இருந்து கிளம்பிடுறான். அவனுடைய கார் சைட் மிரர் வந்து உடைஞ்சிருச்சு இல்லையா, அதுக்கு பதிலா டேப்பை போட்டு அப்படியே ஒட்டி வச்சிருக்கிறான். சோ கொற்ற பணியில இது மூலியமா டிராவல் பண்ண போறான் போல. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி ஒரு ஃபீல்ட் ஸ்டேஷன்ல நின்று அங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இப்பதான் அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட காமிக்கிறாங்க. அவன் அந்த இடத்துல பிரச்சனை பண்ணா தானே எல்லாருக்கும் தெரியும். இப்ப நீ தனியா மாட்டினா என்கிட்ட செத்தடா அப்படின்ற மாதிரி டேவிட்டோட காரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க டேவிட் பாத்தீங்கன்னா உள்ள நிறைய திங்ஸ் வாங்கிட்டான். கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா $50 மேலே திங்ஸ் வாங்கிட்டான் போல. ஆனா அந்த பொருள் வேணான்ற மாதிரி கொடுத்துட. இதே பார்த்து அவங்களும் சார் உங்ககிட்ட கார்டு இருந்தா கொடுங்களேன், அதை ஸ்வைப் பண்ணி நாங்க எடுத்துப்போம்ல அப்படி என்னதும். கார்டெல்லாம் இருக்குமா, ஆனா எனக்கு வைஃபும் இருக்காங்க, அவங்களுக்கு நான் கார்டை யூஸ் பண்ணா ஏகப்பட்ட பதில்களை சொல்லி ஆகணும், அதனால தான் நான் அதை யூஸ் பண்றதே இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பலான்ற மாதிரி காருக்கு வரான். அந்த டைம்ல இந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்கான்ல அவனும் வேகமா இந்த டேவிட்டை அட்டாக் பண்ணலான்னு வரான். அப்பதான் பார்த்தா ஒரு போலீஸ்கார் வந்து அந்த இடத்துல நிக்குது. உடனே ஸ்டாப் பண்ணிடுறான். ஏன்னா இவன் போலீஸ் கிட்ட மாட்டினா அவ்வளோ தானே. அதே வேலையில போலீஸ் என்ன பண்றாங்கன்னா நம்ம டேவிட்டோட காரை பார்த்து இறங்கி வந்து சார் என்ன உங்க மிரர்ல டேப்பை போட்டு ஒட்டி வச்சிருக்கீங்க, இப்படி எல்லாம் போனா ஃபைன் ஆகும்னு தெரியும்ல அப்படி என்னதும். இல்ல சார் வரும்போது தான் உடஞ்சிருச்சு, நான் இதை சரி பண்ண தான் போயிட்டு இருக்கிறேன், சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சமாளிச்சு அனுப்பிட. சோ போலீஸும் சரி சீக்கிரமா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம டேவிட் பாத்தீங்கன்னா அவருடைய பயணத்தை தொடர்றாரு. அப்படி அவன் கொஞ்ச தூரம் போய்கிட்டு இருக்கும் போது தான் இவனுடைய கார் பின்னாடி யாரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர மாதிரி இவனுக்கு தோணுது. யாருன்னு பார்த்தா அந்த ஹஸ்பண்ட் தான். அந்த ஹஸ்பண்ட் ஆல்ரெடி ரொம்ப டெரரா நடந்துகிட்டான் இல்லையா, இப்ப மட்டும் தனி ரோட்ல மாட்டினா அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓட்டிக்கிட்டு இருக்கான். சோ அந்த ஹஸ்பண்டும் பாத்தீங்கன்னா நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டான்டா, என்னையே மிரட்டிட்டல்ல, இப்ப உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்ற மாதிரி துரத்தி வந்துகிட்டு இருக்கான். டக்குன்னு நம்ம டேவிட் என்ன பண்றான்னா அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு சின்ன ஷார்ட்கட் குள்ள திருப்பிட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெயிட் பண்ணா கரெக்டா அந்த ஹஸ்பண்டுடைய காரும் பாஸ் பண்ணி போயிடுது. நல்ல வேலை நம்ம டேவிட் வந்து மாட்டல, எப்படியோ தப்பிச்சிட்டோம்டா அப்படின்னு மறுபடியும் லைட்டை போட்டு ரிவர்ஸ் எடுக்கும் போது இங்க ஆல்ரெடி நிறைய பணிகளா இருந்துச்சு இல்லையா, அதனால கார் வந்து ஸ்லிப் ஆகி ஒரு இதுக்குள்ளே போகுது. சோ இவனால கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. கரெக்டா ஒரு இடத்துல வந்து ஒரு இதுல வந்து லாக் ஆயிடுது. அதாவது முன் டயர் வந்து பனியில மாட்டிக்குது. சோ இவனுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல, ஏன்னா சுத்தி முத்தி எந்த ஒரு காருமே போகல. சோ இவன் தான் இதை பார்த்தாகணும், அதனால கதையை திறக்கிறான். பார்த்தா வெளியில அவ்வளோ பனி வந்து அடிச்சுக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா டயர் ஃபுல்லா பனி ஆயிடும் என்றதுக்காக வெளியில வந்து அந்த முன் டயர்ல இருக்கிற பனியெல்லாம் கிளீன் பண்ணி பாக்குறான். அவனுடைய கையே உறைஞ்சி போகுது. இருந்தாலும் அந்த பனி கிளீன் ஆகுற மாதிரி தெரியல. சோ வேகமா மறுபடியும் காருக்குள்ள உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணி பாக்குறான். ஆனா வண்டி மூவ் ஆகுற மாதிரி தெரியல. சோ இதுக்கப்புறம் இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஏன்னா இந்த வழியா எந்த ஒரு காரும் போகல. அது மட்டும் இல்லாம இந்த கொற்ற பனி நின்னா மட்டும்தான் இந்த பனியை கிளீன் பண்றதுக்காக ட்ரக் வரும் போல. அவங்க பார்த்தா மட்டும்தான் இவனால இந்த இடத்த விட்டு போக முடியும். சோ உடனே போன் எடுத்து பாக்குறா, சிக்னலும் கிடைக்கல. ரைட்டுடா வசமா மாட்டிக்கிட்டோம், இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது போல. இப்படியே வெளியில போனாலுமே குளிர்ல தாக்கு பிடிக்க முடியாது, அதனால கார்ல இருந்துடலாம், ஏன்னா கொஞ்ச நேரத்துல பனி நிக்குதான்னு பாப்போம் அப்படின்ற மாதிரி காருக்குள்ள வெயிட் பண்றான். ஹீட்டரையும் லைட்டா போட்டு வச்சுக்கிறான், ஏன்னா அவ்வளோ பனி அடிக்குது. அது மட்டும் இல்லாம ஃபுல்லுமே ஹீட்டர் போட்டுக்கிட்டே இருக்க முடியாது, ஏன்னா காரோட பேட்டரி டவுன் ஆயிடும் இல்லையா. அந்த டைம்ல இந்த காருக்கு வெளியில ஃபுட் ஸ்டாப் மாதிரியான ஒரு சத்தம் கேக்குது. பயந்து போயிடுறான் நம்ம டேவிட். சுத்தி முத்தி பாக்குறான், ஆனா யாருமே இருந்த மாதிரி தெரியல. சரி என்னமோ பனி விழுதுல, அதனால தான் இப்படி போல அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அப்படியே தூங்குறான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முழிச்சு பார்த்தா விடிஞ்சிருது. ஆனா இன்னுமே பனி விட்ட மாதிரி இல்ல. உடனே சரி ஓகே நம்ம வெளியில போய் பக்கத்துல ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி காரோட கதவை திறந்து பைனாகுலரை வச்சு சுத்தி முத்தி ஏதாவது இருக்கான்னு பாக்குறான். பார்த்தா தூரத்துல புகை வர மாதிரி சிம்பிள் தெரியவும் நல்ல வேலை பக்கத்துல தான் யாரோ இருக்காங்க போல, அங்க போய் செக் பண்ணலாம், யாராவது இருந்தா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக அங்க போலான்னு பாக்குறான். அப்படி போறதுக்கு முன்னாடி டிக்கியை ஓபன் பண்ணி பாக்குறான். இப்பதான் ஒரு பயங்கரமான டெஸ்ட் என்னன்னா டிக்கிக்குள்ள நம்ம ஹீரோயின் இருக்காங்க. சோ இதை பார்த்து நமக்கே ஷாக் ஆகின மாதிரி இருக்கு, இவ்வளவு நேரம் நல்ல மாதிரியே இருந்தியேடா அப்படின்ற மாதிரி. சோ அதே லுக்ல தான் நம்ம ஹீரோயினும் பாக்குறாங்க. ஆனா அவனை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் உயிரோட இருக்காளான்னு செக் பண்ணிட்டு எங்கேயும் போக கூடாது, அமைதியா இங்கேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி டிக்கியை மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த புகை வர டைரக்ஷனை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். இந்த சைட்ல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா சரி ஓகே அவன் தான் போயிட்டான், நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அவளுடைய கை கட்டையும் வாயை மவுக்க ட்ரை பண்றாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு போராடி அதே மவுத்து
விடுறாங்க. அதுக்கப்புறம் காலால முன் சீட்டை வந்து எத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அது மூலியமா எப்படியாவது வெளியில போயிடலாம் அப்படின்ற மாதிரி. கொஞ்ச நேரத்துல முன்னாடி இருக்கிற சீட் வந்து கொஞ்சம் ஓப்பன் ஆகுது. அது வழியா கொஞ்சம் வெளியில வராங்க. ஏன்னா இந்த காருக்கு பின்னாடியே ஒரு பேபி சீட் மாதிரி சீட் செட்டப் இருக்கும். அதை பிரேக் பண்ணிட்டு எப்படியோ வெளியில வந்து உட்கார சரி ஓகே இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம். அவன் வாரத்துக்குள்ள நம்ம எப்படியாவது யார்கிட்டயாவது போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி ஓடும் போதுதான் அந்த பனியே பாக்குறாங்க. இந்த பனியில ரொம்ப தூரம் எல்லாம் ஓடி தப்பிக்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் தூரத்துக்கு மேலே நம்ம ஹீரோயினால போக முடியல. ஒரு இடத்துல உட்கார்ந்துடுறாங்க. அதனால இதுக்கு மேல இங்கெல்லாம் ஓடியெல்லாம் தப்பிக்க முடியாது. நம்ம மறுபடியும் வேற ஏதாவது பிளான் தான் போட்டாகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே வேளையில இந்த சைட்ல டேவிட்ட பார்த்தா அவன் தூரத்துல புகை வர மாதிரி பார்த்திருப்பான்ல. ஆனா அந்த மாதிரி அங்க யாருமே இருந்த மாதிரி தெரியல. அது போக இவனால ரொம்ப நேரம் வெளியே இருக்க முடியாதுன்றதுக்காக வேக வேகமா பாத்தீங்கன்னா காரை நோக்கி வந்துகிட்டு இருக்கா. அதே வேளையில இந்த சைட்ல நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா காருக்குள்ள வந்து முன்னாடி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறாங்க. அப்ப அந்த டேப் இருக்கும். அந்த டேப்பையும் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு போட்டல்ல குளோரோஃபார்ம் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மயக்க மருந்து அதையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. இங்க அந்த டேவிட் வந்து காரை நோக்கி வந்துகிட்டு இருந்தான் இல்ல. அப்ப ஏதோ தெரியாம பள்ளத்துக்குள்ள காலை விட்டுடுறான். அதனால கால்ல வந்து பயங்கரமா அடிபட்டுருது. ரத்தமும் கொஞ்சம் வர ஆரம்பிக்குது. அதனால வழியில கத்துறான். ஆனா யாருமே வர மாதிரி தெரியல. ஏன்னா எவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள யாரு வருவாங்க, அதுவும் இப்படி கொட்டுற பனிக்கு நடுவுல. அதனால அப்படியே தவந்து தவந்து காருக்கு பக்கத்துல போறான். வலி தாங்க முடியல, கத்துறா. அந்த டைம்ல வந்த ரத்தம் தான் அந்த பனியில படர்ந்து இருக்குது போல. எப்படியோ கஷ்டப்பட்டு காருக்குள்ள ஏறி உட்காந்து வேக வேகமா அந்த ஹீட்டரை தான் ஆன் பண்றான். ஆன் பண்ணி அவனுடைய உறைஞ்ச கையை ஹீட்டருக்கு பக்கத்துல வச்சு மூச்சு வந்து வேக வேகமா இழுத்து விடுறான். அவனால முடியல. அதே டைம்ல ஹீரோயின் பின்னாடி இருக்கிறத அவன் பார்க்கல. ஹீரோயினும் பாத்தீங்கன்னா பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்காங்க போல. அதே வேளையில இவன் இங்க என்ன பண்றான், அந்த கத்தியை எடுத்து பேண்ட கிழிச்சு பாக்குறான். பார்த்தா கால் பயங்கரமா அடிபட்டு இருக்குது. சோ இதை பார்த்ததுமே பயங்கர டென்ஷனா ஃபர்ஸ்ட் காலை ரெடி பண்ண உடனே கத்தியை சைட்ல வச்சு ரெடி பண்ணலான்னு பண்ணிக்கிட்டு இருக்கும் போது சைட்ல பாக்குறான். பார்த்தா அங்க இருக்கிறதெல்லாம் ஓப்பன் ஆகி கிடக்கவும் இவனுக்கு கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிக்குது. சோ அந்த டவுட்ல பேக் மிரரை பாக்குறான். அப்படி பார்க்கும் போது பின் சீட்ல நம்ம ஹீரோயின் மறைஞ்சிருக்கிறது தெரிய வருது. உடனே என்ன பண்றான்னா மெதுவா கத்தி எடுக்கலான்னு போகும்போது இதே கவனிச்ச ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா வேகமா மயக்க மருந்த மிக்ஸ் பண்ண மருந்து அவனுடைய மூக்குல வைக்க அவ்வளவுதான் கொஞ்ச நேரத்துல அவன் அப்படியே மயங்கிடுறான். அப்படி மயங்கினவனுக்கு திடீர்னு ஒரு கனவு வர மாதிரி இருக்கு. அதுல அவன் அந்த காட்டுக்கு நடுவுல இருக்கிறான். அது மட்டும் இல்லாம அவனுடைய கை ஃபுல்லா ரத்தமா இருக்குது, வாயில ரத்தமா இருக்குது. முன்னாடி ஏதோ மான் மாதிரியான கிரியேச்சர் செத்து கிடக்குற மாதிரி தெரியும். டக்குன்னு பயத்துல இவன் கண் முழிச்சுக்கிறான். பார்த்தா அது எல்லாமே இவனுடைய கனவு தான். அது மட்டும் இல்லாம இப்ப ஹீரோயின் இவனை என்ன பண்ணி வச்சிருக்கான்னா அவனுடைய கை உடம்பு அப்படியே எல்லாத்தையுமே இந்த டேப்பை போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. அவனால அசைய கூட முடியல. அப்புறமா அவனுடைய கழுத்துல கத்திய வச்சு ஏன்டா இப்படி பண்ண, என்ன எங்கடா கூட்டிக்கிட்டு வந்திருக்க, இது என்னடா அப்படின்னு கேட்கும் போது அவன் ரொம்ப கூலா பதில் சொல்றான். இங்க பாரு, நாம எங்க வந்தன்றது எனக்கே தெரியல. நாம ரெண்டு பேரும் இங்க வசமா மாட்டிக்கிட்டோம். சோ ஒன்னாலும் இங்க இருந்து வெளியில போனா தப்பிக்க முடியாதுன்ற போது ஹீரோயின் பயங்கர டென்ஷனா இந்நேரத்துக்கு எங்க அம்மா போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, பொண்ணை காணோம்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவங்க என்ன தேடி வருவாங்க, நீ மாட்டின பாரு அப்படி என்னதும். இவன் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு என்ன சொல்றான்னா உங்க அம்மா எல்லாம் உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா உன்னை கடத்தும் போதே நான் என்ன பண்ணேன்னா உன்னுடைய போனை தூக்கி வெளியில போட்டுட்டேன். அப்படி போடுறதுக்கு முன்னாடி உன்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு ஓபன் பண்ணி உன்னுடைய அம்மாவுக்கு நானே ஒரு மெசேஜை வந்து டைப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நான் என்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போறேன், நான் வாரத்துக்கு லேட் ஆகும், என்ன தேடாதீங்க அப்படின்ற மாதிரி. அதனால கண்டிப்பா அவங்க வந்து உன்னை தேடி இருக்கவே மாட்டாங்க. அதனால நீயும் இங்க தான் இருக்க போற அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு வருமே பாருங்க ஒரு கோவம். பயங்கர ஆக்ரோஷம் ஆகுறாங்க. உடனே இவனுடைய வாலெட் இவனுடைய போனை எடுத்து அங்க சிக்னல் இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா சுத்தமா சிக்னலும் இல்ல. உடனே இவன் என்ன சொல்றான்னா இங்க பாரு, நம்ம ரெண்டு பேரும் இங்க வசமா மாட்டிக்கிட்டோம். சோ நம்ம உயிர் வாழ்றதுக்கு கண்டிப்பா இந்த ஹீட்டர் தேவை. நீ இப்படியே போட்டுட்டே இருந்தேன்னா பேட்டரி வந்து டவுன் ஆயிடும், அதுக்கப்புறம் உள்ளே மாட்டிக்கிட்டு சாக வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினும் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஹீட்டரை வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. ஏன்னா அப்பதான் பேட்டரி வந்து டவுன் ஆகாம இருக்கிறதுக்காக. அப்புறமா ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா உடனே அவனுடைய வாலெட்டை செக் பண்ணி பாக்குறாங்க. உள்ள பார்த்தா ஏகப்பட்ட ஐடி இருக்குது. சோ இது மூலியமா அவன் பெரிய ஃப்ராட் பண்றவனும் அது போக எப்போதும் ஒரே பிளேஸ்ல இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினுக்கு இப்ப ரொம்ப டயர்டா இருக்கு, டைம் வேற ஆயிட்டு இருக்கிறதுனால சரி ஓகே தூங்கலாம் அப்படின்ற மாதிரி தூங்க ரெடி ஆகுறாங்க. ஆனா அதுக்கு வந்து இடைஞ்சலா இருக்கிறது உள்ள பேபி சீட் மாதிரி ஒண்ணு இருக்குது இல்லையா, அதுதான் இடைஞ்சலா இருக்கு. அதனால அதை தூக்கி வெளியில போட்டுடுறாங்க. வெளியில போட்டு தூங்கலான்னு பார்த்தா இந்த டேவிட் வேற முழிச்சுக்கிட்டு இருக்கிறான். சோ இவன் முழிச்சுக்கிட்டு இருந்தா இவங்களுக்கு எப்படி தூக்கம் வரும்? அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த குளோரோஃபார்ம் இருக்குல்ல, அந்த மயக்க மருந்து அதை எடுத்து அவனோட மூஞ்சில வச்சுட்டு இப்ப அவன் மயங்கினதுமே இப்ப நிம்மதியா அவங்க தூங்க போயிடுறாங்க. சோ இப்படி இவன் மயங்கினதுமே மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கனவு வர ஆரம்பிக்குது. ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் டீட்டெயிலா வருது. என்னன்னா இவ ஒரு கொடூரமான மானுக்கு முன்னாடி உட்கார்ந்து
வந்துகிட்டு இருக்கான் இல்லையா, வாய் ஃபுல்லா ரத்தமா இருக்குது. அதே வேளையில சைட்ல இருந்து காட்டுக்குள்ள ஏதோ வித்தியாசமான ஒரு சவுண்ட் கேக்குது. இவனும் பயத்துல அப்படியே திரும்பி பாக்குறான். பார்த்தா ஏதோ ஒரு கொடூரமான ஜந்து வந்து நடந்து வர மாதிரி இருக்கவும் டக்குன்னு பயத்துல வந்து கண் முழிச்சுக்கிறான். பார்த்தா இதுவும் கனவு தான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினும் ஆல்ரெடி முழிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோயினுக்கு கொஞ்சம் பாத்ரூம் போகணும் அப்படின்றதுனால அவனை கத்திய காமிச்சு மிரட்டி ஒழுங்கா அசையாம எங்கேறி நான் சீக்கிரமா உள்ள வந்துடுவேன், ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச உன்னை கொல்றதுக்கு கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு வெளியில வராங்க. ஆனா இந்த டைம்லயும் இவன் என்ன பண்றான்னா, இவன் தான் பெரிய சைக்கோ ஆச்சு. அதனால ஹீரோயின் வெளியே போன கேப்ல அவ வெளியில கடந்தே அந்த பணியில சாகட்டும்டா அப்படின்னு அந்த சாவியை இறுக்கி காரைய க்ளோஸ் ஆகிற மாதிரி பண்ணிடுறான். சோ இதை பார்த்து நம்ம ஹீரோயின் வெளியில பனி தாங்க முடியாது, உள்ள எப்படியாவது வரலாம் அப்படின்றதுக்காக கண்ணாடி உடைக்க ட்ரை பண்றாங்க. முடியல. ஆனா வெளியில தானே அந்த பேபி சீட்டை தூக்கி போட்டு இருப்பாங்க. அதே பார்த்ததுமே அதே எடுத்து அடின்னு அடிச்சு கண்ணாடி உடைச்சு எப்படியோ உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்தவங்களுக்கு பயங்கர கோபம் வந்திருக்கும். எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி பண்ணிருப்ப அப்படின்னு அவனுடைய கழுத்தை சீட் பெல்ட்டை வச்சு நெருக்குறாங்க. அவனும் முடியாம ஒரு கட்டத்துல சாகவே போயிடுறான். ஆனா கரெக்டா நம்ம ஹீரோயினும் விட்டுறாங்க. ஐயோ செத்துக்கிட்டு போயிட்டானா அப்படின்ற மாதிரி. ஆனா பார்த்தா அவன் உயிரோடு தான் இருக்கிறா. அது மட்டும் இல்லாம இப்ப கண்ணாடி உடைச்சதுனால இவங்க இருக்கிற இடம் வந்து ரொம்பவே கூலாயிடுது. சோ இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த டேப்பை வச்சு வேகமா அந்த விண்டோவை மடக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு எல்லாம் நார்மல் ஆகுது. சோ இப்பவும் நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி ஓகே அவனுடைய போனை செக் பண்ணலாம் அப்படின்னு அவனுடைய போனுடைய கேலரியை செக் பண்ணும் போது தான் நம்ம ஹீரோயினுக்கு இன்னொரு ஷாக் வந்து காத்துக்கிட்டு இருந்துச்சு. என்னன்னா ஹீரோயின் இவன் வந்து அடிக்கடி போட்டோ எடுத்து வச்சிருக்கிறான். ஹீரோயின் மட்டும் இல்ல ஹீரோயினோட பொண்ணு கூட இருக்கிற மாதிரியும். சோ இது மூலியமா ஹீரோயினுக்கு என்ன தெரிய வருதுன்னா இவன் ஒரு பெரிய சீரியல் கில்லர். அது மட்டும் இல்லாம இப்ப இவன் ரீசெண்டா வந்து நம்மள கடத்தல பல நாள் பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு தான் தூக்கி இருக்கிறான் அப்படின்ற மாதிரி நல்லாவே தெரிய வருது. உடனே வேகமா அவனுடைய காரெல்லாம் செக் பண்ணும் போது அந்த இடத்துல ஒரு ஃபைல் மாதிரி ஒன்னு இருக்கும். அதே எடுத்து ஓபன் பண்ணி உள்ள பார்த்தா உள்ள நிறைய பொண்ணுங்களுடைய ஐடி கார்டு இருக்குது. சோ இது மூலியமா கன்ஃபார்மே பண்ணிக்கிறாங்க இந்த பொண்ணுங்களை இவன் தான் கொலை பண்ணிருக்கான் போல. உடனே அவனை கோவமான முகத்தோட பார்த்து ஏன் இப்படி பண்ற, நீ யார், நீ உனக்கு என்னத்தான் வேணும், எத்தனை பேரை இப்படி கடத்து நீ கொலை பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி பயங்கர ஆக்ரோஷத்தோட கேட்க. ஆனா அவனை பாத்தீங்கன்னா ரொம்ப கூலா அதுவா அது எனக்கு தெரியல, ஆனா ஸ்டார்டிங்ல வந்து நான் கொலை பண்ண ஆரம்பிச்சது ஒரு கலை, அது எனக்கு புதுவிதமான தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்துச்சு தெரியுமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் யாரை கடத்தினான்னு இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இவன் என்ன பண்றானா இவனை நம்பி கார்ல ஏறணும் அப்படின்றதுக்காக இவன் கையில இவனுக்கு கல்யாணம் ஆயிட்டன்ற மாதிரி ஒரு ரிங்கையும் பேக் சீட்ல ஒரு பேபி சீட்டையும் வச்சிருக்கிறான். ஏன்னா அப்பதான் யாராவது பார்த்து ஓ இவன் ஃபேமிலி மேன் அப்படின்ற மாதிரி நம்புவாங்கன்றதுக்காக. அதனால ஒரு நாள் அப்படியே ரோட்ல போய்கிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு வந்து லிஃப்ட் கேட்டு இருக்கிறாங்க. இவனும் பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி இருக்கிறான். சோ இவனுடைய தோற்றம் அது மட்டும் இல்லாம பேக் சீட்ல சின்ன குழந்தைகளோட பொம்மை பேபி சீட் இதெல்லாம் பார்த்து இவன் ஒரு ஃபேமிலி மேன் தான். சோ இவனால நமக்கு என்ன ஆபத்து வரப்போகுது அப்படின்னு நம்பி இவன் கூட கார்ல ஏறி லிஃப்ட் கேட்டு போயிருந்திருப்பாங்க. போக போக நார்மலா தான் பேசி இருந்திருப்பான். ஆனா இவன் ஒரு டேர்னிங்ல திரும்பாம அப்படியே நேர போக இவங்களும் எங்க போறீங்க, நான் இந்த சைட்ல தான் போகணும், வண்டியை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இவனும் அந்த இடத்துல நிறைய டிராபிக் இருக்கும், அதனால தான் இப்படி போறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சு பார்த்திருப்பான். ஆனா அவங்க விடாம கத்திக்கிட்டே நான் போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு மிரட்டினதால இவன் என்ன பண்றான்னா மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து அவங்களுடைய சவுண்டை மொத்தமா நிப்பட்டு இருந்திருப்பா. சோ அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கொலை. அதுக்கப்புறம் நான் நிறைய கொலைகளை பண்ணிட்டேன், அதுவும் நிறைய கொலைகள் நான் எப்படி பண்ணேன்னு மறந்துட்டேன்னா பாத்துக்கோயே அப்படின்னு சொல்ல. சோ இந்த வார்த்தையெல்லாம் கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா பயமா ஆயிடுது. இனிமே இவன் பேசவே கூடாது அப்படின்றதுக்காக அவனுடைய வாயில வேகமா டேப்பை போட்டு ஒட்டி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிடுறாங்க. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் கேட்டு முழிச்சுக்கிறாங்க. என்னன்னா அந்த காருக்கு பக்கத்துல ஏதோ ஒரு மிருகம் நிக்கிற மாதிரியும் இவங்க காருக்கு மேல ஏதோ ஒண்ணு விழுகிற மாதிரியும் சத்தம் கேக்குது. சோ நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம டேவிட்டும் பாத்தீங்கன்னா கண் முழிச்சு அப்படியே பரபரப்பா பாத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த டைம்ல அந்த கொடூரமான மிருகம் பக்கத்துல இருக்கிற மாதிரி எல்லாம் சவுண்ட் எல்லாம் கேக்குது. இவங்க பயந்துடுறாங்க. பதிலுக்கு மேல இருந்து தட்ட ஆரம்பிக்குது. அதுலயும் ஃப்ரண்ட் கண்ணாடியில தட்டுது. அதோட கைய பாக்குறதுக்கு மனிதனோட கை மாதிரி இருக்குது. சோ மிரண்டு போன ரெண்டு பேரும் பயந்துகிட்டே என்ன பண்றாங்கன்னா அவங்க காரை ஆன் பண்ற மாதிரி பண்ண இங்க ஹீரோயின் ஆரனை வந்து அமுக்கிக்கிட்டே இருக்காங்க. சோ அந்த சத்தத்தை கேட்டு கொஞ்ச நேரத்துல அந்த மிருகம் அங்கிருந்து ஓடி போயிடுது போல. அந்த இடமே கொஞ்சம் நார்மல் ஆயிடுது. சோ இதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு நிம்மதியா வருது. அது மட்டும் இல்லாம டேவிட் என்ன சொல்றான்னா என்னுடைய கால் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, என்னன்னு பாரு அப்படின்னு சொல்ல. சோ நம்ம ஹீரோயினும் என்னன்னு எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா அவனுடைய காலுடைய ரத்தமே உறைஞ்சி போய் கருப்பாயிடுச்சு போல. சோ இதை பார்த்த நம்ம ஹீரோயின் இங்க பாரு உன்னுடைய கால் இன்னும் கொஞ்ச நேரத்துல போக போகுது, இதே மாதிரி பனி பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா உன்னுடைய காலை எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேப் இருக்கிறத பாக்குறா. அதே எடுத்து செக் பண்ணி பாக்கலான்னு செக் பண்ணி பாக்குறா. அப்பதான் அவளுக்கு தெரிய வருது இவன் அந்த காட்டுக்கு நடுவுல மாட்டி இருக்கிறான்றது. அப்பதான்
அப்பதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு எங்க அம்மா சின்ன வயசுல இருக்கும் போது ஒரு கதை சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இந்த காட்டுல ஒரு லெஜண்ட் கதை ஒண்ணு இருக்குதான். எட்டு எண்ணத்துல இந்த காட்டுக்குள்ள இருக்கிறவங்க இங்க இருக்கிற ஆவி வந்து வேட்டையாடிடுமா. சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் சைனா நிறைய கனவுகள் எல்லாம் வரும். நீ கூட அடிக்கடி முழிக்கும் போது உனக்கு நிறைய கெட்ட கனவுகள் எல்லாம் வந்துச்சா அப்படின்னு சொல்ல. ஆனா அவ அதை பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறா. ஆனா இந்த டைம்ல திடீர்னு அந்த இடமே இருட்டாகிடுது. என்னன்னா, இவ்வளவு நேரமும் இவங்க கார் பேட்டரியில தானே லைட் எல்லாம் மெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அது கம்ப்ளீட்டா டவுன் ஆயிடுச்சு போல. சோ இனிமேல் இந்த இடமே ரொம்பவே குளிர ஆரம்பிக்க போகுது. அப்படியே 1 மணி நேரத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. இந்த கார் ஃபுல்லா மறுபடியும் பனியா சூழ்ந்துருது. உள்ள பார்த்தா 2 பேருமே உறைஞ்ச நிலைமையில இருக்காங்க. அதுவும் நம்ம ஹீரோயின் அந்த டேவிட்டை கட்டிப்பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா 2 பேருடைய பாடி ஹீட் மூலியமா தான் இப்ப இவங்க தப்பிக்க முடியும். இருந்தாலும் நம்ம ஹீரோயின் கத்தி அவனுடைய கழுத்துக்கிட்ட தான் வச்சிருக்கிறான். நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோவே, இதால ஒரே சொருகு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்பதான் டேவிட் அவனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி நான் சின்ன வயசா இருக்கும் போது என்னுடைய அம்மா வந்து என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துவாங்க. நான் ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் தாண்டி தான் இருந்தேன். அதனால நான் ஃபர்ஸ்ட் கொலை பண்ணது யாருன்னு தெரியுமா? என்னுடைய அம்மாவை தான். நான் எப்படியோ இருந்திருக்க வேண்டியவன். ஆனா நான் இப்படி மாறினதுக்கு காரணம் என்னுடைய சின்ன வயசு பருவம் தான். அதை கேட்ட நம்ம ஹீரோயின் இப்ப அவளுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். நானும் சின்ன வயசுல இருக்கும் போது ஒரு ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்தேன். என்னை ஒருத்தர் தத்தெடுத்தாரு. ஆனா அவர் மூலமாவும் நான் நிறைய சித்திரவதையை அனுபவிச்சேன். கிட்டத்தட்ட என்னுடைய 15 வயசுல தான் அவரை பத்தி நான் கம்ப்ளைண்ட் பண்ணி அதுல இருந்து வெளியில வந்தேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய ஹஸ்பண்டான குடிக்காரன் கிட்ட மாட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறமும் நிறைய போராடி கடைசியா எனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட வாழ்க்கைய சந்தோஷமா மாறிச்சு. ஆனா அவன் என்கிட்ட இருந்து அந்த குழந்தையுமே பறிக்க நினைச்சான். இருந்தாலும் அந்த குழந்தையால தான் நான் இப்ப ஹாப்பியா இருக்கிறேன். சோ என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான். நான் சின்ன வயசுல எதெல்லாம் கஷ்டப்பட்டேனோ அதெல்லாம் என் பொண்ணு படக்கூடாது. எதெல்லாம் எனக்கு கிடைக்கல அதெல்லாம் என்னுடைய பொண்ணுக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனலா பேசுறாங்க. ஆனா டைம் ஆக ஆக இவங்க 2 பேரும் அப்படியே ஒரே ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. இவங்க ஒரேறது மட்டும் இல்லாம அந்த டேப்போட இதுவும் போயிடுது. அந்த ஸ்ட்ரென்த் போனதுனால அந்த டேப்போட இது வந்து கலண்டுது. சோ இவளெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இவனோட மனசுல கொஞ்சமாவது ஈரம் வந்திருக்கும்னு பார்த்தா இப்பவும் பாத்தீங்கன்னா அவன் சைக்கோவா தான் இருக்கிறான். கத்திய புடுங்கி ஹீரோயினை போட்டு அடிச்சு, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, நீ பண்ண காரியத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியுமா? உன்னை ஃபர்ஸ்ட் கொண்டுட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் உன்னுடைய பொண்ணை கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர கோபம் வந்துடும். பயங்கரமா கத்துறாங்க. அவனும் பாத்தீங்கன்னா பயங்கர ஆக்ரோஷத்தோட அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் அந்த மிருகமோட சத்தம் கேக்குது. சோ இவங்க 2 பேரும் மிரண்டு போயிடுறாங்க. அதுலயும் அவன் என்ன பண்றான்னா நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ணலான்னு பாக்குறான். இருந்தாலும் அந்த மிருகம் வந்து அப்படியே வருமா. அதோடைய கொம்பு வந்து மான் கொம்பு மாதிரி இருக்குது. ஒழுங்கா நமக்கு காட்டல. சோ இதுதான் அந்த காட்டோட ஆவி போல. அது அப்படியே வந்து அவனை பிடிச்சி இழுக்குது. சோ பயந்து போன அவன் என்னை விட்டுடு அப்படின்ற மாதிரி கத்துறா. பதிலுக்கு நம்ம ஹீரோயினும் பிடிச்சி இழுக்கிறான். ஆனா அந்த மிருகம் நம்ம ஹீரோயின் ஒண்ணுமே பண்ணல. இவனை மட்டும் அப்படியே வெளியில இழுத்து போட்டுடுது. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா அந்த கார் டிக்கிக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஏன்னா அதுக்குள்ள இருந்தா மட்டும் தான் இவளால இப்ப தப்பிக்க முடியும். வெளியில அந்த டேவிட்டுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அவன் கத்துற அலற சத்தம் மட்டும் தான் கேட்கல. நம்ம ஹீரோயின் அவனோட போனை வச்சுக்கிட்டு இவளோட பொண்ணோட போட்டோவை பார்த்துக்கிட்டு, அம்மா எப்படியாவது நான் திரும்பி வந்துட பாத்துடுறேன், நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு எமோஷனலா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கண்ணை மூட்டுறாங்க. சோ கட் பண்ணா அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. இந்த பனி வந்து நின்னுடுச்சு போல. அது மட்டும் இல்லாம இந்த பனியை கிளீன் பண்றதுக்காக இந்த ட்ரக் வந்து இந்த சின்ன ரோட் வழியா வர ஆரம்பிக்குது. அப்பதான் அந்த காரையும் அந்த டிரைவர் பாக்குறாரு. என்ன கார் இது, பனியில மாட்டிக்கிச்சு போல அப்படின்னு மெல்ல கீழே இறங்கி பாக்குறாரு. அப்படி பார்த்தா காருக்கு பக்கத்துல ஒரு கொடூரமான டெட் பாடி கிடக்குது. அது வந்து டேவிட்டோடையது தான். அது மட்டும் இல்லாம இவர் அப்படியே காருக்குள்ள எல்லாம் செக் பண்ணி பாக்குறாரு. யாரும் இருந்த மாதிரி தெரியல. சரி ஓகே யாரும் இல்ல போல அப்படின்னு சொல்லி டிக்கி ஓபன் பண்ணா உள்ள நம்ம ஹீரோயின் உறைஞ்ச நிலையில இருக்கிறாங்க. சோ செத்துட்டா போல அப்படின்னு இவன் நினைக்கும் போது தான் நம்ம ஹீரோயின் கண்ணை திறக்கிறாங்க. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சது பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோடன் சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.